இது வந்துன்னா சிலிண்டர் கோஆர்டினேட்டோட கான்செப்ட் தான் பவுண்டட் பை த ஸ்பியர் அண்ட் சிலிண்டரோட கான்செப்ட் சொல்லிக்கிறேன். அப்போ மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்னால ஓகே நீங்கள் கண்டுபிடிக்க சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டு ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து சென்டர் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்கணும். இதனோட சென்டர் பாயிண்ட் பார்த்தா 0,0 அண்ட் இதனோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஏ. அப்போ இதை வச்சு நீங்கள் ஸ்பியர் ட்ரா பண்ணுங்க. ஸ்பியர்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2D மாதிரி தான் வரும். ஏன்னா இங்கே 3D எக்ஸாக்டாக காட்டுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். நான் வந்துட்டு ஸ்பியர் வித் ரேடியஸ் சென்டர் ஏன்னு போட்டிருக்கேன். சென்டர் ஏ கிடையாது, சென்டர் வந்து 0,0 சாரி ரேடியஸ் ஏ சார். ரேடியஸ் தான் ஏ. அப்போ இது ஸ்பியர் மாதிரி போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதனால ஒரு ஸ்பியர் மாதிரி நான் போட்டு காட்டுறேன் பார்த்துங்க. அதாவது சர்க்கிள் மாதிரியே போட்டு காட்டுறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இது வந்து யாரோடது, ஒரு ஸ்பியரோடது சர்க்கிள் மாதிரி தான் வந்துருக்குது. பட் இது 3D கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நம்மளுக்கு சிலிண்டர் வேணும். அப்போ இதுக்கு ரேடியஸ் வேணும். ஏன்னா சிலிண்டர்னா நமக்கு தெரியும், இங்கேருந்து போகிறது தான் நம்மளுக்கு வந்து சிலிண்டர்னு தெரியும், கரெக்டுங்களா? அப்போ இதனோட ரேடியஸ் நமக்கு தேவை. இதனோட ரேடியஸ் தேவை. பட் இதனோட ரேடியஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. இது என்னது, இங்கே இன்டர்செக்ட் ஆகிறது வந்து 0,0, ஏ. அது இங்கே இன்டர்செக்ட் ஆகிறது 0,A,0. இங்கே இன்டர்செக்ட் ஆகிறது A,0,0. இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சது ஸ்பியர் கான்செப்ட் நம்ம. இப்போ இது சிலிண்டர்னா இதுக்கு ரேடியஸ் இருக்கும், சிலிண்டருக்கு ரேடியஸ் உண்டு. ஆனால் இது எப்படி பண்ண போறோம்னா ஆக்சுவலாக சர்க்கிள் ஃபார்மேட்டு, பட் அது ஃபார்ம் பண்ணி சிலிண்டராக வருதுங்கிறாங்க. அதை பார்க்கலாம் என்ன நடக்குது. x² - ax + y² = 0. கரெக்டாக தானே? அப்போ இதை சிம்பிளி பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ரேடியஸ் அண்ட் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன நடக்கும், x² - 2x × a/2 + a²/2 - a². கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடினா +2 பார்த்துருப்பீங்க. இதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், கரெக்டுங்களா? என்ன ஃபார்மேட் மாற்றணும், கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட்னா a - b² ஃபார்மேட் மாற்றணும். a - b² என்னது, a² - 2ab + b². இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து a இருக்கும், இந்த 2a இருக்கும். பட் bங்கிற டேர்மை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். bங்கிற டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணணும், add x - a/2 சூப்பர், வெரி குட். ஆல்ரெடி இங்கே பண்ணிக்கிறீங்க +2. அப்போ என்னாச்சு, x - a/2 இந்த -a², a/2 இது 2² தான் கிடைக்கும், கரெக்டுங்களா? அப்போ a/2 வந்து இங்கே கொண்டு வந்துங்க +y². அப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குது. இதுலேருந்து என்ன ஐடியா கிடைச்சிருக்குது, சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா a/2, 0 அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, r = a/2. கரெக்டாப்பா? அப்போ a இங்கே இருக்குது, a/2 எங்கே இருக்கும், a இங்கே இருக்குது, a/2 மேபி இங்கே இருக்குதுன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அப்போ a/2 வந்து நம்மளுக்கு சிலிண்டர் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும், அப்புறம் சிலிண்டர் ஃபார்ம் ஆகும், கரெக்டுங்களா? அப்போ என்னது, இங்கே பாருங்க, இது வந்து இஜெட்டே இல்லை. இஜெட் லைன் என்னது, இஜெட் = 0ன்னு வரும், கரெக்டாக? இஜெட் லைன் மீனிங் என்ன, xy பிளேன். இஜெட் = 0 மீனிங் என்ன, இது வந்து xy பிளேன்ல சிலிண்டர். அப்போ என்னாச்சு, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும் a/2, கரெக்டுங்களா? a/2 x ஆக்சிஸ் தான் வரும், இது y ஆக்சிஸ் போடுறேன். a/2 x ஆக்சிஸ் எங்கே இருக்கும், a/2 இங்கே இருக்கும், கரெக்டுங்களா? a/2 இங்கே இருக்கு. அப்போ என்னது, இது 0, a/2, 0, சரிங்களா? அப்போ y ஆக்சிஸ் எங்கே இருக்கும், a/2 0,0. சாரி இங்க a/2 கண்டுறாங்க. x ஆக்சிஸ்ல a/2 இது 0, a/2 a/2, 0,0. 0, a/2, 0, சரிங்களா? அப்ப இத வச்சு ஃபார்ம் பண்ணுங்க, ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணனும். அப்ப இங்க இருந்து இத டிரா ஆகும். एक्चुअली ஆரிஜினல் த்ரூ ஆகும். 2D கேஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. இங்க இருந்து இப்படி வரும், இங்க இருந்து இப்படி வரும், கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அதே மாதிரி மேலே போயிட்டு அதே ஐடியாவில் வரும். மேபி சிலிண்டர்னால கொஞ்சம் இதாக போகிறது. 2D டயக்ராமு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. எனக்கு அக்யூரேட்டாக இங்கே வராது. டச் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டையும் நான் சிலிண்டர் ஃபார்ம் பண்ண போகிறேன், சரிங்களா? ஓகே. இதை வச்சு தான் சென்டர் பாயிண்ட் வச்சு போடணும், தப்பு பண்ணிட்டோம். இதுதான் சென்டர் பாயிண்ட், கரெக்டுங்களா? இதுதான் சென்டர் பாயிண்ட்னா இங்கிருந்து டச் ஆகும். சர்க்கிள் எங்கே ஆகும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 2Dல போட்டு நம்ம 3Dக்கு வரும், அப்போ உங்களுக்கு ஐடியா கிளியராக இருக்கும். 2Dல போடுங்க, புரிஞ்சிச்சு. பட் சர்க்கிள் எங்க டச் ஆகும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சர்க்கிள் டச் ஆகும் பாயிண்ட் x ஆக்சிஸ்லயும் z ஆக்சிஸ்லயும். பாயிண்ட் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் தெரியுது, பட் பாயிண்ட் இது வந்து a/2.
ரேடியஸ் வந்து a by 2. a by 2 இங்க என்ன கிடைக்கும்? a கிடைக்கும். இங்க a by 2 இங்க என்ன கிடைக்கும்? 0ல கிடைக்கும். கரெக்ட்டா? அப்படியே மேல போச்சுன்னா இங்க என்ன கிடைக்கும்? ரேடியஸ் வந்து a by 2னா a by 2 தான் இன்டர்செக்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? அதே கீழ கொஞ்சம் இங்க என்ன வரும்? இதுக்கு a by 2 தான் இன்டர்செக்ட் ஆகும். அப்ப நம்மளுக்கு சர்க்கிள் ஃபார்மேட் என்ன வருதுன்னு பாத்துங்க. சர்க்கிள் பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஆரிஜின்ல பாசிங் த்ரூ ஆயிடுச்சு 7ல டச் ஆகும். கரெக்ட்டுங்களா? x ஆக்சிஸ் வந்து 7ல டச் ஆகும். இதுதான் சர்க்கிள் இன் 2D கேஸ்ல. சரிங்களா? அதே மாதிரி இங்க 3D கேஸ்ல போடணும். கொஞ்சம் இமேஜினரி நீ தான் போடணும். எனக்கு எக்ஸாக்ட்டா வராது. பட் நான் ரஃப் ஒர்க்கா போடுறேன். என்ன சொல்றாங்க? கரெக்ட்டா எங்க டச் ஆகுறாங்க? இது சென்டரா வச்சுக்கணும். கரெக்ட்டா? இந்த பாயிண்ட் சென்டரா வச்சுக்கிட்டு எது இப்ப சென்டரா வைப்பேன்? இதுதான சென்டரா வைப்பேன். இது சென்டரா வச்சுக்கிட்டு ஆரிஜினுக்கு பாசிங் த்ரூ ஆகுறாங்க. கரெக்ட்டா? ஆரிஜினுக்கு பாசிங் த்ரூ ஆகும். ஒரு எக்ஸாக்ட்டா போட முடியல கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே சார். சரிங்களா? இந்த மாதிரி வரும். ஏன்னா இதுல டயக்ராம் நீ கம்ப்யூட்டரைஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் கிளியரா. அப்ப இதுல இருந்து நீங்க இங்க ஒரு லைன் போட்டுங்க. அடுத்தது இங்கிருந்து ஒரு சர்க்கிள் சிலிண்டர்னால இங்கிருந்து ஒரு லைன் போட்டுட்டு அப்ப அதை வந்து நீங்க சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க திரும்ப. அப்ப டச் ஆகும் பிளேஸ் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ இங்க வந்து சர்க்கிள் ஸ்பியர்ல டச் ஆகணும். ஸ்பியர் வந்து 3D டயக்ராமா கரெக்டா எக்ஸாக்ட்டா டச் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே சார். அதாவது சர்க்கிள் வந்து திரும்ப இங்கேயும் டச் ஆகும். இங்கேயும் டச் ஆகும். சரிங்களா? எஸ் சார். இது ரெண்டும் கவர் ஆகிற ரீஜன் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிவன் தட் ப்ராப்ளத்தோட. சரிங்களா? இது ரெண்டும் கவர் ஆகுது கிவன் தட் ப்ராப்ளத்தோட. சரிங்களா? சரி இப்போ என்ன நடக்குது அடுத்தது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க? எக்ஸ் ஸ்கொயர் எங்க ப்ராப்ளம்? ஓ இங்கே தான் இருக்குதா? ஓகே இது ரெண்டு தான் கொஸ்டின். சரி இப்போ நான் என்ன பண்ண போறோம்? சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் எடுக்க போறோம். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் எடுங்க. சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் என்ன? x equal to r cos theta, y equal to r sin theta and z equal to z. இப்போ நம்மளுக்கு என்னது இருக்குது? ஃபர்ஸ்ட் எடுத்த முடியும் ஸ்பியர் இருக்குது. x squared plus y squared plus z squared equal to என்ன கிடைக்கும்? a squared. क्वेश्चनல z ஸ்கொயர் இல்ல சார். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்பியரோடது ஸ்பியருக்கு இருக்குதுல்ல? எஸ் எஸ். ஸ்பியர் இருக்குது. சரிங்களா? அப்ப சொல்றாங்க என்ன நடக்கும்? இங்க அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? r squared plus z squared equal to a squared. அப்ப z squared equal to a squared minus r squared. அப்ப z equal to என்ன கிடைக்கும்? plus or minus எடுக்கணும். ஏன்னா z equal to 0 ன்னு கொடுக்கல. ஓகே. 0 கொடுத்திருந்தாங்கன்னா பிளஸ் மட்டும் எடுத்தா போதும். பட் இங்க z equal to 0 கொடுக்கறனால நம்ம plus or minus எடுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். plus or minus root of a square minus r square. சரி அடுத்த ஒர்க் என்ன? இது வந்து ஸ்பியர் வச்சு போட்டாச்சு. அடுத்த ஒர்க் நமக்கு என்ன இருக்குது? x squared plus y squared r square is equal to ax. ax அது ஓகே ax. அப்ப அப்ளை பண்ணுங்க. r squared equal to நீங்களே சொல்லிட்டீங்க. r square is equal to a into r cos theta. அப்ப என்ன கிடைக்கும்? r squared minus ar cos theta equal to 0. அப்ப r வெளிய எடுங்க. r வெளிய எடுத்து என்ன கிடைக்கும்? r minus a cos theta equal to 0. கரெக்டாப்பா? r is equal to 0. r is equal to a cos theta. r equal to a cos theta. See, these are two important points. சரிங்களா? இதுவும் ஒரு லிமிட்டா சார்? r is equal to 0 to r is equal to a cos z equal to first z ஓட லிமிட் root of என்ன கிடைச்சது? a squared minus r squared to root of a squared plus அதாவது இங்க plus minus r squared. இப்போ r ஓட ரேஞ்ச் என்ன கிடைச்சது? 0 to 2a சாரி very a தானே? very a cos theta. கரெக்ட்டா? very a cos theta. நமக்கு cos theta ஓட ரேஞ்ச் என்னடா கண்ணு? theta 0 to 2. 0 to pi. 0 to 2. 0 to pi. cos theta ஓட ரேஞ்ச் என்ன? 0 to pi. ஓகே சார். நீங்க ஆல்ரெடி அங்க படிச்சிருப்பீங்க. எங்க ட்ரிகோனோமெட்ரியில. அப்ப 0 to θ ஓட வேல்யூ என்ன? அதாவது θ ஓட ரேஞ்ச் என்னன்னு பார்க்கணும். 0 to pi. நீங்க கேட்டீங்க ஏன் சார் எப்பவுமே 2 pi தான் எடுக்க வேணுமான்னு கேட்டீங்க. sin θ க்கு சார்? sin θ க்கு -pi/2 +pi/2. sin θ நாங்க எழுதுறோம் பாத்துங்க. -pi/2 0 to pi. sin θ ஓட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -pi/2 to pi/2 +pi/2.
இது அப்பர் ஆப்லைன் சொல்லிட்டு என்ன வரும்? இதே கொஸ்டின் அப்பர் ஆப்லைன்னா இங்க நீங்க 0 போட்டுறணும். சரிங்களா? 0 to pi/2. அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே சார். அடுத்து tan θங்கிறது tan θ மேக்ஸிமம் வருது. அப்படி tan θ வந்து ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -π/2 +π/2. சரிங்களா? மேக்ஸிமம் காஸ் சைன் தான் வரும். இதுதான் வரும். ஏன்னா நம்ம எடுக்கும்போது என்னது காஸ் சைன் தான ஈக்குவேஷன் எடுக்கிறோம். சிலிண்ட்ரிக்கல், போலாரிக்கல் அண்ட் ஸ்பெரிக்கல். அப்ப இங்க ரேஞ்ச் என்ன கிடைக்குது? இந்த ரேஞ்ச் எப்படி 0 to π ன்னு மாறிச்சா தெரியுதா இல்லையா? புரிஞ்சுச்சு சார். 0 to π தான் நம்மளோட ரேஞ்ச். அப்ப அந்த vங்கிற லிமிட் என்ன ஆகும் பாத்துங்க? v triple integral dx dy dz corresponding surface region that is equal to triple integral r into dz into dr into d theta. இப்ப ரேஞ்ச் பார்க்கணும். இது ரேஞ்ச் என்னது? மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர்ட் மைனஸ் r ஸ்கொயர்ட் ரூட் ஆஃப் a ஸ்கொயர்ட் மைனஸ் r ஸ்கொயர்ட். இது என்ன கிடைக்கும்? 0 to 2a cos theta. இது 0 to π. சரிங்களா? சார் 2a cos theta இல்ல சார், வெறும் a cos theta. 2a சாரி 2 போட்டுனா சாரி. வெறும் a cos theta. Thank you மேம். a cos theta. அப்ப a cos theta. இப்போ இங்க என்ன நடக்குது? இத பாருங்க tz இந்த z ஓட லிமிட் இது. ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் இன்டகிரேஷன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் f of x into dx ன்னு வருதுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா இது -a to a எப்படி எழுதலாம்? 0 to 2 integral 0 to a. ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் இன்டகிரல்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன் வந்து 2 டைம்ஸ். வெரி குட்மா, வெரி குட். அந்த அப்ளை பண்ணிக்கிறீங்க ஏன்னா ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்காக. அப்ப அதனால என்ன ஆச்சு? 2 முன்னாடி வந்துரும். integral 0 to π integral 0 to a cos theta rங்கிறது கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துட்டேன். integral 0 to root of a squared minus r squared into dz. இத க்ளோஸ் பண்ணிக்கங்க. இது dr dθ ஆகும். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டப்ப என்ன டவுட் இருக்குதா? சரில சார். வெரி குட். இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. that is equal to integral 0 to π integral 0 to a cos theta r வெளிய இருக்கும். இது dz கிடைக்கும். dz என்ன பண்ணலாம்? a squared minus r squared into dr dθ. டவுட் இருக்குதா? ஓகேவா? இல்ல புரிஞ்சுச்சு சார். இது r இது ரூட்ல இருக்குது. அப்ப என்ன பண்ணுங்க? t மெத்தட். t ஈக்குவல் என்ன பண்ணுவீங்க? a squared minus x squared. அப்ப tt என்ன கிடைக்கும்? a squared minus r squared. r squared minus 2r into dr. என்ன வேணும்? r into dr ஓட வேல்யூ வேணும். அப்ப r into dr can be written as tt by -2. இப்ப லிமிட் சேஞ்ச் பண்ணுவாங்க. லிமிட் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? when r கரெக்ட்டா? t equal to 0. t equal to 0 போட்டா என்ன ஆகும்? t equal to 0 போட்டா என்ன ஆகும்? r is equal to a. r is equal to a. r equal to a ன்னு வருதா? இப்ப a plus or minus a ன்னு வருது. சரி இன்னொன்னு போட்டு பாப்போம். அடுத்து என்ன கிடைக்குது? a cos theta. கரெக்ட்டுங்களா? a cos theta போட்டா இங்க என்ன கிடைக்கும்? சொல்றேன். இந்த இடத்துல a cos theta போடுங்க. இதுக்கு பதிலா a cos theta போட்டா என்ன கிடைக்கும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சரி. இதுக்கு பதிலா a cos theta போடுங்க. அப்ப என்ன ஆகும்? a square minus r square. ஓகே சார். அப்ப இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப r squared equal என்ன கிடைக்குது? a squared minus a cos theta ன்னு வரும். a common அப்புறம் a minus cos theta r is equal to root of a into 1 minus cos theta. a minus cos theta. சார் சப்ஸ்டிட்யூஷன் இல்லாம பண்ண முடியாது சார். இல்லைன்னா நார்மலாவே போட்டுக்கலாம். நீ லிமிட்டே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. லிமிட்டே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. 2 integral 0 to π integral 0 to a cos theta. இது r into root of a squared minus r squared into dr dθ இருக்குதுல்ல. அப்ப இதை டெரிவேட்டிவ் பண்ண இது கிடைக்குதா? இதை டெரிவேட்டிவ் பண்ணி இது கிடைக்குதுன்னா டைரக்டா நீங்க அப்ளை பண்ணலாம். லிமிட்டே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எப்படி ஆகும் பாருங்க. 2 into இது என்ன கிடைக்குது? இது டெரிவேட்டிவ் பண்ணா -1/2 ஒன்று வருது. அதனால அதை -1/2 வெளியே எடுத்துக்கிட்டேன்.
இன்டெகிரல் 0 டு பை இது வந்து ரூட் டீன்னு வருமா? அப்போ ரூட் டீன்னு என்ன பண்ணுவீங்க? ரூட் டீனா டி பவர் 1/2. டி பவர் 1/2 என்ன கிடைக்கும்? டி பவர் 1/2னா 1/2 plus 1 divided by 1/2 plus 1. இது என்ன லிமிட்? 0 டு a cos θ வச்சுங்க. 0 டு a cos θ அப்ப மாத்தி போட்டுங்க. அப்ப என்ன ஆகும்? இது கட் ஆயிரும் -1 வரும். அப்ப இன்டெகிரல் 0 டு பை இது என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் அதாவது கியூப் ரூட் ஆஃப் அப்ப a ஸ்கொயர் மைனஸ் என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 னு வரும். கரெக்ட்டா? ஹோல் பவர் 2/2 இங்க என்ன கிடைக்கும்? 3/2 னா என்ன ஆகும்? 2/3. 3 அப்ப 2/3 னு வரும். கரெக்ட்டா? 2/3 சரியாப்பா? இன்டு என்ன கிடைக்கும்? t θ இன்டு t θ. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? லிமிட் இருக்குதா? லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் என்னது? 0 டு a cos θ வா? 0 டு a cos θ லிமிட்டோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? நமக்கு டவுட் இருக்கா? ஒண்ணு இல்ல லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் இருக்குது. இங்க போட்டுங்க லிமிட் அப்ளை பண்ணுங்க. இல்ல புரிஞ்சு சார். அப்ப சொல்லுங்க. -2/3 கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் 0 டு பை இங்க அப்ளை பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? r க்கு பதிலா a cos θ. அப்ப என்ன a square minus a square cos θ. a square cos square θ whole power 3/2 minus a square whole power 3/2. கரெக்ட்டா கண்ணு? இல்ல என்ன டவுட் இருக்கா? இன்டு t θ. சரி கண்ணு? இல்ல சார். சோ ஓகே. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்குது கண்ணு? -2/3 இன்டெகிரல் 0 டு பை ரெண்டுக்கு a ஸ்கொயர் காமன். a ஸ்கொயர் காமன் ஆச்சா ஹோல் பவர் 3/2 இருக்குது. சரிங்களா? ஹோல் பவர் 3/2 இருக்குது. உள்ளுக்குள்ள என்ன நடக்கும்? இது என்ன ஆகும்? 1 minus ஸ்கொயர் θ. கரெக்ட்டா? இது sin ஸ்கொயர் θ ஓகே சார். ஹோல் பவர் 3/2 இது -1 பவர் 3/2 -1. கரெக்ட்டாப்பா? இதுவும் கட் ஆயிரும். -1 இன்டு t θ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். புரியலன்னா கேட்டுக்கோ. கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருந்தா கேட்டுக்கோ. எனக்கு அடுத்த கிளாஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? இல்ல புரிஞ்சு சார். புரிஞ்சிச்சுன்னா ஓகே. தேங்க்யூ. சரி அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப என்ன நடக்குதுங்க? -2/3 integral 0 to pi. integral 0 to pi. இது வந்து இதுவும் கட்டாரு a கியூப் படி எடுத்துக்கங்க. a கியூப் படி வந்து இங்க என்ன கிடைக்கும்? sin cube θ -1 into t θ. சரி sin cube θ டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப sin 3θ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா அனுப்பிக்கிறேன். அந்த ஃபார்முலாவை ரெஃபர் பண்ணுங்க. sin cube θ ஓட ஃபார்முலா என்னன்னா 3 sin θ minus sin 3θ divided by 4. இத ஃபார்முலா ஆல்ரெடி ஒரு -1 இருக்குறனால அந்த -1 இங்க வந்துரும் into t θ. sin cube θ ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த sin cube θ ஓட ஃபார்முலா. சரியாப்பா? டவுட் இருக்குதா? தம்பி? சார் ஓகே சார். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ -2/3 a cube 3 sin θ ஓட இன்டகிரேஷன் -cos θ divided by 4. இது வந்து 0 to pi. ஒவ்வொன்றுக்கும் நான் செப்பரேட்டாக போடுறப்ப ஈஸி. 0 to pi minus cos 3θ divided by 3 into 4 வந்து 12. இதுக்கு லிமிட் வந்து 0 to pi. 1 ஓட இன்டெகிரல் வந்து t θ. அப்ப t θ ஓட இது வந்து θ. அப்ப θ வரும் 0 to pi. இது எல்லாத்துக்குமே அந்த கான்ஸ்டன்ட் டேபிள் இருக்கு. ஓகே. இப்ப பையும் 0வும் அப்ளை பண்ணுங்க. பை 0 அப்ளை பண்ணா என்ன நடக்கும்? that is equal to -2/3 a cube -3/4 cos pi வந்து -1 cos 0 வந்து -of +1 வருமா? ஆல்ரெடி மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். அதனால எகைன் -1 தான் வரும். இது -1 வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன கிடைக்கும்? பிளஸ்னு கிடைக்கும். பிளஸ் என்ன கிடைக்கும்? பிளஸ் 1/12 1/12 எழுதிக்கிறீங்க. எகைன் cos 3π cos 3π ஓட ரிசல்ட் எகைன் -1 cos 3π ஓட ரிசல்ட் எகைன் -1 cos 0 ஓட வேல்யூ என்ன? இந்த மைனஸ் என்னாச்சு? பிளஸ்னு ஆயிடுச்சு. அதனால இங்க பிளஸ் எழுதுறேன். cos 0 ஓட வேல்யூ வந்து என்ன? 1. அப்போ லோயர் லிமிட்னால -1 லோயர் லிமிட்னால -1
மைனஸ் தீட்டா தீட்டா ஓகே சார். பை மைனஸ் 0 பை ஒன்லி. இது வரைக்கும் டவுட் இருக்குதாப்பா? சார் இல்லை சார். இது பொறுமையாக சிம்பிளி பண்ணுறாங்க. அப்போ என்னாச்சு மைனஸ் 2/3 ஏ கியூப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 இதுவும் கட்டுவேச்சுன்னா 3/2. இதை சிம்பிளிஃபை பண்ண 3/2 எஸ் சார். ப்ளஸ் மைனஸ் 1/, இது மைனஸ் 1/6 மைனஸ் மைனஸ் 1/6 மைனஸ் 1/6 மைனஸ் 1/6 மைனஸ் பை மைனஸ் 1/6 மைனஸ் பை. இந்த மைனஸ் 2/3 உள்ள கொண்டு போனால் என்ன நடக்கும் பார்க்கலாமா? ஏ கியூப் கொண்டு வச்சுங்க. மைனஸ் 2/3 உள்ள போச்சுன்னா என்ன நடக்கும்? 3 கட் ஆயிரும். -1 மைனஸ் 1 ஆகும். இது பிளஸ் 1/2 இல்லை 1/9 நினைக்கிறேன். 1/9 பிளஸ் 2/3 2π/3 சரிங்களா? 2π/3. ஓகே இப்போ எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் எல்சிஎம் 9. எல்சிஎம் 9. அப்போ என்ன ஆகும்? -9 + 1 + 2 × 3 6/6 கரெக்டாப்பா? ஓகே. அப்போ a3/9 இங்கே என்ன நடக்குது? 8 8 + 6π கரெக்டாமா? -8 + 6π 6π -8. ரெண்டுக்கு காமன் என்ன எடுக்கலாம்? 2 காமன் எடுக்கலாமா? 2. அப்போ 2/9 என்ன கிடைக்கும்? 3π -4. எவ்வளோதான்ப்பா கியூபிக் யூனிட். ஓகே சார். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லிமிட் சேஞ்ச் பண்ணி எடுத்தால் என்ன நடக்குன்னு கேட்டால் இதுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட் என்ன நடக்குது? 0 to πன்னு எடுத்துகிட்டு போகிறோம். தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே சார்.